சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. 250 கோடி ஊழல், சேகர் பாபு கைது. அமைச்சரில் இருந்து கமிஷனர் வரை ஒப்பந்தத்தில் பங்கு இருக்கிறது. நாப்கினிலும் சரி, இரத்தத்திலும் டயப்பர்களிலும் கை வைத்து ஜனங்களை கொரோனா காலத்தில் காப்பாற்றியவர்கள், அவர்களை நடுத்தெருவில் நிற்க வைப்பதற்கு இந்த அரசுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்க முடியும்? பணி வழங்கப்படாத 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வறுமையையும் மன உளைச்சலையும் அனுபவிச்சுட்டு வராங்க. தூய்மை பணி தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டதை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் நடத்தி வரும் போராட்டம் 150வது நாட்களாக தொடர்கிறது. சென்னை மாநகராட்சியின் ராயபுரம் மண்டலத்தில் உள்ள 50வது வட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டதனால கடந்த 5 மாதங்களாக பணியும் ஊதியமும் வழங்கப்படாம வறுமையிலும் மன உளைச்சலிலும் வாடி வந்த தூய்மை பணியாளர் ரவிக்குமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை மாநகராட்சியில் ராயபுரம், திருவிக நகர் ஆகிய மண்டலங்களில் குப்பைகளை அகற்றும் பணி தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டதனால பணி வழங்கப்படாத 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் எத்தகைய வறுமையையும் மன உளைச்சலையும் அனுபவித்து வருகிறார்கள் என்பதற்கு ரவிக்குமாரோட தற்கொலை சிறிய எடுத்துக்காட்டு. மேலும் தூய்மை பணியாளர்கள் தனியார் மயமாக்கல் ஒப்பந்தங்கள்ல கமிஷன், லாபம் தொடர்பாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருது. இந்த ஒப்பந்தங்கள் சேகர் பாபுவின் நெருக்கமானவர்களுக்கு சென்றதா குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்பந்தங்கள் வழங்குவதில் ஊழல் நடந்துள்ளதா குற்றச்சாட்டும் படும் நிலையில் தூய்மை பணியாளர் ஒருவர் பகீர் குற்றச்சாட்டை கிளப்பியிருக்கார். தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்தத்தை ராம்கி நிறுவனம் மூலம் கனிமொழி பெற்று இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் சேகர் பாபுக்கு தான் முழுக்க பங்கு போது எங்களை 250 கோடிக்கு விற்றுவிட்டோம் என்று சொல்கிறார்கள். எதற்கு விற்கிறார்கள்? நாங்கள் யார்? உங்கள் சொத்தா? எங்களுக்கு கீழ்தான் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். உங்களுக்கு கீழ் நாங்கள் வேலை செய்ய அவசியம் கிடையாது. எங்களை எப்படி நீங்கள் விற்றுவிடுவீர்கள்? அவர்கள் சொல்கிறார்கள், உங்களையெல்லாம் நாங்கள் எப்போதோ விற்றுவிட்டோம், நீங்கள் போங்க என்கிறார் சேகர் பாபு. மேலும் அமைச்சரில் இருந்து கமிஷனர் வரை ஒப்பந்தம் கொடுத்ததில் பங்கு இருக்கிறது. நாப்கினிலும் இரத்தத்திலும் டைப்பர்களிலும் எல்லாத்திலும் கை வைத்து ஜனங்களை கொரோனா காலத்தில் காப்பாற்றியவர்கள், அவர்களை நடுத்தெருவில் நிற்க வைத்து போராட்டத்தை கண்டுகொள்ளவில்லை என்றால் இந்த அரசுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்க முடியும்? 10 இருந்து 20 வருஷம் இந்த வெயிலிலும் வேர்வையிலும் ரத்தம் சிந்தி உட்கார்ந்து இருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் எங்களை மீறி உங்களால் எப்படி இந்த முறை ஆட்சி அமைக்க முடியும்? தொடர்ந்து திமுகவின் ஆட்சிக்கு இது நல்லதல்ல. திமுக தலைவர் ஸ்டாலின் இம்முறை வெற்றி பெறுவது கடினம்தான். தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் இதுபோன்ற ஊழல் செயல்களில் ஈடுபடுவதால் அவர்கள் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற விஷயமும் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகின்றது.